வாய்ஸ் அந்த கிரேஸ் வந்து வேற லெவல். அப்படியே பாலா அப்படிதான் இருப்பா, கொழுக்கு முழுக்குன்னுக்கிட்ட அழகா வந்து அதுக்கு ஒரு திட்டையெல்லாம் பாடிக்கிட்டு. நளினி சொன்ன மாதிரி மேக்கப் கெட்டப்னா இப்படி இருக்கணும். Events and Gem TV இணைந்து வழங்கும் அம்மன் மேக்கப் கான்டெஸ்ட். சூப்பர். இன்னைக்கான நாள்ல வந்து எல்லாரும் ரொம்ப சிறப்பா உட்காந்துட்டு இருக்கீங்க. இந்த அம்மன் மேக்கப் கான்டெஸ்ட்ல ஒரு முக்கியமான விஷயம் உங்க எல்லாருக்கும் நான் பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன், சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அம்மா என்னும் வார்த்தையிலே அன்பு பொங்கும் கனிதல், அம்மனை வணங்கிடும் இந்த நாள் புனிதமான திருநாள். மங்கை முகமெல்லாம் அழகு மாலர மாயத்தால் அம்மா வீற்றிருக்கும் அன்னையரை கண்டு வியக்க ஆடும் அழகும் ஆன்மாவும் ஒன்றாய் விளங்க அம்மன் மேல் இன்பம் தீபம் எரிய இன்றைய நாள் கலையும் கூடிய திருநாள். இது அரோரா பிளிஸ் ஈவென்ட்ஸ் மற்றும் ஜெம் டிவி இணைந்து வழங்கும் அம்மன் மேக்கப் கான்டெஸ்ட். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமே எல்லாருமே. ஓகே, இப்போ இதை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போறோம்? ஓகே, இந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப அழகா ஆரம்பிக்கணும். பொதுவா கோயிலுக்கு போனா வந்து சாமி கும்பிடுறோம், அதெல்லாம் நடக்கும், பூஜை நடக்கும். அதே மாதிரி நான் இந்த ஈவெண்ட்டை வந்து ஈவெண்டா பார்க்கல, ஒரு அழகான கோயிலா பார்க்க போறேன். ஸோ அந்த கோயிலுக்கு விளக்கேற்றணும். விளக்கேற்ற விஷயங்களும் ஒரு முக்கியமான நம்ம கூட வந்து விளக்கேற்ற போறாங்க. ஒரு சிறப்பான கைதட்டல் கொடுத்துடலாமா மக்களே? இதோ அழகான சிவமங்கல காரியம் நடக்கும் போது அழகான ஒரு விளக்கை ஏற்றி ஆரம்பிப்போம். எந்த ஒரு மங்களமான காரியம் ஆரம்பிக்கும் போதும் சரி. ஓகே, ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இந்த ஈவெண்ட்ல ஒரு அழகான கோயில், எல்லாருமே இந்த கோயிலுக்கு வந்து சாமியை தரிசனம் பண்ணிட்டு போகணும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஈவெண்ட்டும் இருக்க போது. இது ஒரு மங்கள விழா. எஸ், அடடா. ஓகே, சோ இப்போ வந்து நம்ம கான்டெஸ்ட் ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு விஜய். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆஸ் பர் தி ப்ரொசீஜர், சோ ஒரு லாட் வந்து உங்களுக்கு வந்து எடுக்க போறீங்க. ஓகே, அதாவது லாட்னா ஒரு குலுக்கல் முறையில இருந்து ஒரு நம்பர் எடுக்க போறீங்க லாட்ல இருந்து. அந்த நம்பர் தான் அவங்களோட கண்டஸ்டன்ட் நம்பர். ஓகேயா? சோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 5 மேக்கப், எல்லா மேக்கப் ஆர்டிஸ்டும் வந்து இங்க இருந்து அப்படியே ஒரு லைன் மட்டும் ஃபார்ம் பண்ணி நீங்க நிக்கலாம். மேக்கப் ஆர்டிஸ்ட் மட்டும் வந்துருங்க. அண்ட் ஒரு 5 பேரா மேடைக்கு வரலாம். சரிங்களா? ரொம்ப கும்பலா வர வேணாம், ஆனா 5 பேரா வரலாம். ஃபர்ஸ்ட் 5 பீப்புள் வந்துருங்க மேடைக்கு. நீங்க வந்து உங்களோட நம்பரை எடுத்துருங்க. எடுத்துட்டு உங்களுடைய அந்த நம்பர் டோக்கன் நம்பரை நீங்க பத்திரமா வச்சுக்கணும். கடைசியா முடிகிற வரைக்கும் நீங்க பத்திரமா வச்சுக்கணும். பிகாஸ் தட் இஸ் கோயிங் டு பி யுவர் ஐடென்டிட்டி. அதுதான் உங்களுடைய யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் கோட். ஓகேங்களா?
கான்டெஸ்டுடைய முதல் நபர், அதாவது கண்டெஸ்டன்ட் நம்பர் 1 நம்ம இப்ப வந்து பார்க்க போறோம். அண்ட் கண்டெஸ்டன்ட் நம்பர் 1 சொல்றதோட முதலாவதாக ஒரு அம்மனுடைய தரிசனத்தை நம்ம பெற போறோம் அப்படி கூட சொல்லலாம். அவங்களோட அருளை வந்து பெற போறோம் அப்படி கூட சொல்லலாம். ஸோ எல்லாரும் வந்து ஒரு பலத்த கரகோஷம் கொடுத்து அவங்கள வந்து வரவேற்றோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப அழகான ஒரு தருணமா இது மாறும் அப்படின்னு நான் நம்புறேன். யாரும் நல்லா கை தட்டலாமா? கொடுக்கலாம், சத்தமா கொடுக்கலாம். எஸ். சோ முதல் அம்மனை வந்து இந்த ஒரு அழகான மேடையில நம்ம வரவேற்கலாம். உங்களுடைய பலத்த கரகோஷங்களுக்கிடையே ஒரு அழகான மியூசிக்குடன். ரொம்ப அழகா போட்டிருந்தீங்க மேக்கப்பு, சான்ஸே இல்லை. அதாவது கருமாரியம்மன் கோயில வந்து சுத்தி வரும்போது பாத்தீங்கன்னா அம்மா வந்து ஒரு சிலை வடிச்சு வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து வேண்டுதலுக்கெல்லாம் வந்து பைசா போட்டா அங்கதான் போடுவோம் பணம் எல்லாம். ஏன்னா அவ 1 போட்டா டபுளா தருவா, 2 போட்டா ட்ரிபிளா தருவா. அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு அழகா இருந்தாங்க என் குழந்தை. எங்க ஆத்தா என்ன ஒரு சின்ன குறைனா, எங்க ஆத்தாக்கு வந்து சின்னதா இங்க ஒரு அழகு ஒரு தெத்துப்பல் இருக்கும் அவளுக்கு. நீங்க கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சிங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு சின்னதா இருக்கும் பல்லு. எனக்கு வந்து அது மட்டும் கொஞ்சம் எங்க ஆத்தா வந்து அந்த பல்லு இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சொல்றேன், நான் சொல்லல, எங்க அம்மா தான் சொல்றா. அதே மாதிரி அவ கோவக்காரி இல்ல, அவங்க வந்து இப்படி கண்ணெல்லாம் அப்படி பார்த்த உடனே ஐயோ எங்க அம்மா ரொம்ப சாந்த சொருபியாச்சே, அவ ஹாப்பியா இருக்கிறவளாச்சே அப்படின்னுட்டு கொஞ்சம் அடுத்த வாட்டி கொஞ்சம் சாந்தமா இருங்க. அதே மாதிரி காலில் அவளுக்கு நலங்கள்லாம் பூசுறது ரொம்ப பிடிக்கும். அவ வந்து காலெல்லாம் வந்து நல்லா நலங்கு பூசிக்கிறதுக்கு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க பெரிய பிளஸ் என்னன்னா, அதாவது ஃபேஸ் ஒண்ணு கை ஒண்ணு அப்படிலாம் இல்லாம எல்லாமே ஒரே மாதிரி ரொம்ப அழகா போட்டிருந்தீங்க. எனக்கு வந்து எங்க அம்மாவை இங்க பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகா போட்டிருந்தீங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ மச் மேம். இப்போ அடுத்ததாக நம்ம கண்டெஸ்டன்ட் நம்பர் 2 கூப்பிடலாம். ஓகே, சோ கேன் வி ஹேவ் கண்டெஸ்டன்ட் நம்பர் 2? எஸ், அடுத்த அம்மனை வந்து பார்க்கிறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? எஸ், தரிசிக்கலாமா? ஓகே. சிறப்பான கைத்தட்டல் கொடுத்துடலாம். அதாவது இந்த நவராத்திரியே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல வேற மாதிரி செலிப்ரேட் பண்ணுவோம். கல்கட்டால பார்த்தீங்கன்னா அவளை வந்து பயங்கரமா ஆராதனை பண்ணுவாங்க. எல்லார் வீட்லயும் காளி வந்து அவ்வளோ சந்தோஷமா இது பண்ணுவாங்க. ஆக்சுவலி காளியே பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட தங்க. அதனால நீங்க நிறைய பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா அவளை வச்சிருப்பாங்க, துர்காயா வச்சிருப்பாங்க. நீங்க திருக்கோவிலூர் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், துர்கை இவளை வந்து நம்ம சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த விஷ்ணுவே நம்ம பார்க்க முடியும். அவ்வளோ அழகான ஒரு விசேஷத்தை ரொம்ப அழகா 2வதே வந்து காளியா கொண்டு வந்திருந்தீங்க. ரொம்ப அழகா ஆண்ட பாப்பா. அதே மாதிரி அந்த கபாலம் கிபாலம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த உடம்புக்கு இந்த காளி தான்
ஃபர்ஸ்ட் நல்ல சூட் ஆனது இந்த நெத்தி, அந்த 3வது கண்ணு இருக்கு இல்லையா, சிவனுக்கு அப்புறமா காளிக்கு தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மகிஷாசுர வர்தனை அவனை வந்து வதம் பண்ணும்போது இந்த கண்ணு தான் அவருக்கு தெரிஞ்சு நிறைய பேரை உருவாக்குனதா சொல்லுவாங்க. அவ்வளவு அழகா போட்டிருந்தீங்க கண்ணம்மா. வள்ளி ரொம்ப அழகா இருந்தது, சிவகவிதா ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க பாலாம்பிகை, இங்க பாலாவே வந்துட்டா பாருங்களேன். அம்மன் அப்படி சொல்லும் போது பாலா எல்லாமே எப்படி? சரி, ஓகே. பாலாம்பிகா, எங்களுக்கு என்ன வரம் தர போற? பிளஸ் பண்ணு. ஓ, ரொம்ப அழகு. எனக்கு வந்து அப்படியே கட்டுப்பிடி கொஞ்சம் போல இருக்கு. பட் ஓகே, இப்ப மேக்கப்லாம் கலைஞ்சிடும்ல, அதனால இப்ப வந்து நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்டலாமா? ஓகேயா? பாலா 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 வந்து பேசுவா. இப்ப எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா, எங்க வீட்டுல இருக்க பாலா இப்படிதான் இருப்பா, அழகா இதே மாதிரிதான் இருப்பா. நான் வந்து என் கருமாரிக்கு வந்து பூ வைப்பேன். இவ வந்து இப்படி உட்காந்துருப்பால, இப்படிதானே இருப்பா. அவளுக்கு அப்படி வைக்க போனா அந்த பூ அங்க அவ தலையில இருக்காது, இவ தலையில இருக்கும். அப்ப நான் சொல்லுவேன், உனக்கு என்ன அவ்வளவு அவசரம், குட்டி தானே, நான் அம்மாவுக்கு வச்சுட்டு வரதுக்குள்ள அதை அப்படி வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கும். அதே மாதிரிதான் உட்காந்துருக்கேன். அதாவது அழகா எல்லா தெய்வத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்னா பாலாவை தான் ரொம்ப பிடிக்கும். அந்த பாலா குட்டி வந்து ரொம்ப அழகா. வெல்கம். நான் பேசணும்டி, முதல் முறையா பாலா தேங்க்யூ சொல்லி நான் கேக்குறேன். ஓகே, இங்கிலீஷ் பாலாவா நீங்க? ஆமா, ஓகே, சூப்பர். ஒரு குழந்தை அதுக்கு எவ்வளவு கம்மி வயசுல ஸ்டேஜ் ஃபியர் இல்லாம ஆடியன்ஸ் கூட கண்ணு கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணிட்டு ஒரு சீரியஸ் ஃபேஸோட ஷி வாஸ் வேற லெவல். பாலாம்பிகா ரொம்ப ரொம்ப கியூட். அந்த குழந்தைங்க என்ன பண்ணாலும், அவங்களுக்கு என்ன ட்ரெஸ் பண்ணாலும் அவ்வளோ அழகா இருக்கும். ஷி ஆல்மோஸ்ட் லைக் a divine look she had. Wonderful. What's her name? வித்துலாஸ்ரீ. Vithulashree. தேங்க்யூ வெரி மச். மிக்க நன்றி. ஓகே, சோ இப்போ வந்து கண்டெஸ்டன்ட் நம்பர் 7, அதாவது யாழினி மற்றும் ராகவா பாபு. சோ அவங்களுக்கான, அதாவது சென்னையில நிறைய பேருக்கு வந்து பச்சையம்மன் வந்து குலசாமியா இருக்கும், குலதெய்வமா இருக்கும். வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது அவளை போய் பார்த்தே ஆகணும். அவ வந்து ஒரு வழி பண்ணிடுவா, கூப்பிட்டுருவா. அவ ஏய் வாங்க மரியாதையா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருவா. அவளை போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு சந்தோஷம் இருக்கும், அது வந்து வேற லெவல். வருஷத்துக்கு எல்லாருமே மறக்காம குலசாமியை கும்பிடணுன்றதுக்கு இது வந்து ஒரு சாட்சி. ஆக்சுவலி பச்சையம்மன் போடுறது பெரிய விஷயம் இல்லை, அது கையில ஒரு தாமரையும் கிளியும் வச்சிருந்திருப்பா இல்லையா. எல்லா அம்மனும் சூளம் வச்சிருக்க மாட்டாங்க, ஒரு அம்மனுக்கும் ஒரு இது இருக்கிறாஜா.
பட் ரொம்ப அழகா மேக்கப்பு, அந்த தாலி, அது இதெல்லாம் போட்டிருக்கோம். ஏன்னா ரேணுகா தேவி தான் பச்சையம்மன். பச்சையம்மன் வந்து ரேணுகா தேவி. நீங்க பாத்தீங்கன்னா ஆடி மாசமோ ஏதோ ஒரு மாசத்துல அங்க பக்கத்துல ஒரு ஆறு போகும். அந்த ஆறு ஃபுல்லாவே விபூதி மாதிரி ஆயிடும், வெள்ளை வெளியேர்னு ஆயிடும். அந்த விபூதி வந்து ஒரு பிரசாதமா தருவாங்க. அது பெரிய விசேஷம். அது ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதனால பச்சையம்மன் வந்து நிறைய பேருக்கு குலசாமி. அந்த குலசாமி வந்து நீங்க போட்டதுக்காக ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ மேம். மேம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இவர் யாருன்னு தெரியுதா? தெரியுது. தெரியுங்களா மேம்? அங்கேயே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு, அங்கேயே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. இவருக்காக ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம் எல்லாருமே. ராகவ பாபு இருக்கிற இடம் எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கு. தேங்க்யூ சோ மச். கருமாரி, அதாவது என்னோட இஷ்ட தெய்வம், என் தாய், அவளை கொண்டு வந்து இப்ப கும்பாபிஷேகத்துல உட்கார வைக்கிறதா என்னுடைய ஒரே ஒரு கனவு. அது வந்து நிஜமாகிட்டே இருக்குது. இப்ப அதுவும் எங்க கருமாரி வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, சந்தோஷம் வாங்கினவன். அவ்வளவு அழகா சிரிச்சுக்கிட்டே அந்த குழந்தை வந்தது, அந்த நடந்த விதம் எனக்கு எங்க அம்மாவை பாக்குற மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே வந்து குங்குமத்தை கையில கொடுத்துருவாங்க. அது இல்லாம எங்க அம்மாவுக்கு பிடிச்ச எலுமிச்சை பழம், இங்க பாருங்க நானும் வச்சிருக்கேன், கரெக்டா கொண்டு வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது, எங்க அம்மாவை பாக்குற மாதிரியே இருக்குது. எங்க அம்மாவுக்கு நான் வந்து அந்த கதம்ப வனவாசினி அந்த பூவு வந்துச்சு. அதே மாதிரி இன்னைக்கு அந்த எங்க பிள்ளைங்க வந்து கதம்ப வனவாசினி கொண்டு வந்திருக்காங்க. நீங்க கரெக்டா அம்பாள் வரும்போது எங்க குழந்தைங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த பூவை. அந்த பூ எங்கேயுமே கிடைக்காது. தில்லையில இருந்து போன் வந்துச்சு, எங்களுக்கு அந்த பூ வேணுமா அப்படின்னுட்டு. ஏன்னா இந்த ஒரு 3 நாள் சிவனுக்கு வந்து அலங்காரமே பண்ண மாட்டாங்க, நகைக்கு எதுவுமே இருக்காது, சிவனை வந்து அப்படியே வச்சிருப்பாங்க. அப்ப எனக்கு வந்து சிதம்பரத்துல இருந்து போன் வருது, உங்க அப்பனுக்கு பூ வேணும்னுட்டு. என்னைக்குமே அவ்வளவு பூக்காது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தட்டா பூத்து புள்ள நேர சிதம்பரம் போய் சிவகாம சுந்தரிக்கும் அழகா என் அப்பனுக்கும் ஃபுல்லா போட்டுட்டு வந்திருக்காங்க. வீட்டுல மரம் அப்படியே கொளிச்சு கிடக்குது. இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க குழந்தை வீட்டுல வந்து பாலா இருக்கா, அவளுக்கு புடவை கட்டிட்டு அந்த பூ எனக்கும் கொண்டு வந்திருக்காங்க. எங்க அம்மா பார்க்க உடனே அந்த பூ நினைப்பு வருது. அந்த பூ ஒன்னும் குடும்பம். மதுரை மீனாட்சி அம்மன் நமக்காக வந்து தரிசனம் கொடுத்திருக்காங்க. ரொம்ப சாந்தமா இருந்தீங்க. உங்களுடைய ஹெட் கியர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப ஆத்தென்டிக்கா இருக்கு. ஐ திங்க் திஸ் இஸ் வாட் ஷி வேர்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் வெல் கம்ப்ளீட் அம்மன் ஐ ஷுட் சே. நைஸ், சூப்பர். தேங்க்யூ மேம். நன்றி. தேங்க்யூ. மகாலட்சுமி வந்து பாருங்க, அந்த பணம் முதற்கொண்டு ரொம்ப அழகா அவங்க வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஐயா, அது உண்மையான பணம் தானா? இல்ல, இருந்தா கொண்டு போயிரும். உண்மையான பணங்க. அத வந்து அவங்க ஸ்டாப்லர் வேற அடிச்சிருக்காங்க. ஓகே, ஒரு டெடிகேஷன் பாருங்க, எவ்வளவு பெரிய டெடிகேஷன். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தாங்க. கண்டிப்பா வாங்க, இணைந்து.
அதாவது உண்மையிலேயே வந்து ரொம்ப அழகா தாயாருனாலே ஒரு அழகு, தாயாருனாலே ஒரு அழகு. தாயாருக்கு நீங்க வந்து ஒரு நலங்கு கூட வச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அவளுக்கு. நீங்க பாத்தீங்கன்னா வேலூர்ல வந்து அவளுக்குன்னே ஒரு கோயில், தங்க கோயில் பாத்தீங்கன்னா வேலூர்ல வந்து தாயாருக்குன்னே ஒரு கோயில். அந்த தாயார் பாத்தீங்கன்னா அந்த நாராயணி கோயில் பாத்தீங்கன்னா காலையில ஒரு சுரூபமா இருப்பா, காலையில் லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி 3 நேரமும் தரிசனம் பண்ணா உண்மையிலே லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரையும் சேர்ந்து ஒரே இடத்துல தரிசனம் பண்றதுங்கிறது பெரிய விஷயம். இன்னொன்னு என்னன்னா, அம்மன் கான்டெஸ்ட் உடனே நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா அம்பாலையும் தான் கூட்டிட்டு வருவோம், தாயாரை மறந்துடுவோம். ஆனா ரொம்ப அழகா தாயாரை மறக்காம அந்த கலசத்தோட தாமரையோட அதுவும் இந்த சைட்ல பணத்தோட வேற லெவல். இன்னொன்னு இந்த மடிச்சு உட்காரோம் இல்லையா காலு, அது வந்து ரைட்ல உட்காந்து ரைட்ல வந்து இப்படி கால் வச்சுட்டு உட்காந்துருந்தா, இப்ப லலிதா திரிபுர சுந்தரிலாம் ரைட்ல இப்படி வச்சுட்டு உட்காந்துருந்தானா அது வந்து கல்வி, பேரு, புகழ் எல்லாம் வரும். இந்த லெஃப்ட் மடிச்சு உட்காந்தானா செல்வம், அதை செல்வம் அப்படி கொட்டிகிட்டே இருக்கும் பாருங்க, செல்வம், அப்புறம் பெரிய பெரிய பதவிகள், பெரிய பெரிய லெவல்ல ஒரு 30 வருஷம்னாலும் இவங்க வேற லெவல்ல இருக்காங்கன்னா அது வந்து இந்த லெஃப்ட் லெக் அப்படி மடிச்சு வச்சா இருக்கும். ஸோ இந்த குழந்தை செல்வத்துக்கு அதிபதின்றத ரொம்ப அழகா அந்த லெஃப்ட் லெக் மடிச்சு வச்சு ரொம்ப அழகா காமிச்சிருங்க. சாந்த ஸ்வரூபியா இருக்கிற ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த கான்செப்ட் நீங்க பண்ணது, அதாவது ஒரு தாய் தகப்பன் தன் குழந்தைக்கு ரெடி பண்ணதுன்றது ரொம்ப விசேஷமா இருக்கு. யூ ஆர் ட்ரூலி பிளெஸ்ட் கண்ணம்மா. தேங்க்யூ so much மேம். தேங்க்யூ so much for lovely comments மேம். அடுத்ததாக உங்களுக்காக ரேணுகா அம்மனின் தரிசனம். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ரொம்ப அழகா இருந்துச்சு பெர்ஃபார்மன்ஸ், ரொம்ப சூப்பரா பண்ணீங்க. ப்ளீஸ் கம் பேக் டு தி ஸ்டேஜ். போத் கிரேஸ்ஃபுல் அண்ட் அந்த கம்பீரமும் இருந்தது. யூ வர் கார்ஜியஸ் அண்ட் யுவர் ஐஸ் வேர் எல்லாம் என்னென்ன நினச்சி உங்கள் முகத்தை பார்க்குறோமோ அதெல்லாம் உங்கள் முகத்தில் இருந்தது. அண்ட் த பாய்ஸ் அந்த கிரேஸ் வந்து வேற லெவல். அண்ட் இந்த பக்கம் ரௌத்ரத்துக்கு ஒரு கத்தி, இந்த பக்கம் என்ன வச்சிருக்கீங்க, குங்குமம், எலுமிச்சை குங்குமம் அண்ட் எலுமிச்சம்பழம், ஒரு விளக்கு மாதிரி ஒரு விஷயமா வச்சிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. when you as you approached it was so pleasant to watch an amman and very very graceful, very graceful. Thank you so much man.
பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ரொம்ப அழகா இருந்துச்சு. அடடா, என்ன ஒரு அழகு. உமாமா இது வந்து ஆண்டாள் போட்டிருக்கீங்க. மீனாட்சி, மதுரை மீனாட்சி. கிளி எங்க? உங்க அடியில் இப்படி வச்சு இப்படி கிளி கொடுத்தீங்கன்னா அது எப்படி? மறந்துட்டீங்களா? அந்த கிளி வச்சு இல்லைங்களே அழகா. என்னன்னா நீங்க வந்து ஆண்டாள் மாலையும் அந்த ஆண்டாளோட அந்த கிரீடம் கொண்டையும் வந்ததுனால கிளி இல்லாததுனால நாங்க வந்து ஆண்டாள் நினைச்சிட்டேன். அண்ட் மோர் ஓவர் அந்த சாங்கும் இல்லைங்களா, அந்த பாசுரமும் அதில் வந்ததுனால நான் வந்து ஆண்டாள் தான் நினச்சேன். பட் ஆனால் ஃபுல்லாக பச்சையில் இருக்காங்களே அப்படின்ட்டு, ஏன்னா ஆண்டாளுக்குள்ள அந்த பொட்டு வச்சுருக்கீங்க, திலகமும் வச்சுருக்கீங்க. பட் நைஸ், ரொம்ப அழகாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆமாம், பட் எப்போவுமே வந்து மீனாட்சி அம்மனுக்கு வந்து அழகாக, ஏன்னா அரசி அவள் வந்து அரசி, அதனால வந்து அவளுக்கு அந்த 3 பட்டை வந்து அதில் தான் அந்த வைரம் வச்சுருப்பாங்க. இது வந்து ஆண்டாளுக்கு தான் அந்த திலகம் வச்சு அவள் வெயிட் பண்ணுவா, பெருமாளுக்காக வெயிட் பண்ணுறது, ரங்கமன்னாருக்காக வெயிட் பண்ணுவா அவள். ஸோ அப்படி நான் நினச்சேன். ஏன்னா கிளி வேற இல்லை, ஆனால் டெய்லி வந்து கிளி மாற்றுவாங்க. ஆண்டாளுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு புது கிளி வைப்பாங்க. சரி, கிளியும் இல்லைன்ன உடனே நான் வந்து எங்கே போச்சு அந்த கிளி, ஒருவேளை ரங்கமன்னாரை பார்க்க போயிட்டு ரங்கமன்னார் பார்க்க போயிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க உள்ள இருந்து எடுத்தது தெரிஞ்சது. பட் நைஸ், இட் இஸ், ரொம்ப அழகா உனக்கு சூட் ஆயிருக்குடா, அழகா ஆடினீங்க. தேங்க்யூ. அக்குமணி கைகம்பாலம்மா ஓ அங்காளம்மா மலையனூரா புங்கவண்ணத்தா அணக்கஞ்சிலி மார்பில் சாயம்மா தந்தான தான தந்தானி தின தந்தான தான தந்தான தான தன தந்தின தான தந்தான தான. கரித்த ஜடைய விரித்து கொண்டாலே ஓ அங்காளம்மா மலையனூரா புங்கவண்ணத்தா கைகம்பால ஏந்தி வந்தாலே தந்தான தான தந்தானி தின தான தன தந்தின தான. உண்மையிலே வந்து காளி எல்லாம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இடுகாட்டிலலாம் காளி வச்சு தான் எல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி நிறைய அந்த சித்து வேலை செய்கிறதுக்கெலாம் நம்ம காளியை தான் அவங்க வந்து ஆவாகனம் பண்ணுவாங்க. அந்த காளி எப்படி இருப்பான்னா இந்த மாதிரி தான் இருப்பாள், ரொம்ப உக்ரமாக இருப்பாள், சாந்த சுரூபியாகவே இருக்க மாட்டா. அதை வந்து அப்படியே நேரில் கொண்டு வந்துட்டீங்க அந்த காளியை. உண்மையிலேயே வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. திருச்சி பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, அது சுடுகாட்டு பார்த்தீங்கன்னா எப்படி ஹரிச்சந்திர மயான காட் வந்து 24/7 எரிஞ்சிக்கிட்டே இருக்குமே, அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு காளி இருப்பா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரி தான். ஆனால் அவள் இருக்கிற அவளுடைய அந்த கெட்டப் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருப்பாள். அங்கே வந்து ஒரு பெரிய பைரவருக்கு பயங்கரமாக பூஜை நடக்கும். அந்த காளி இங்கே வந்து நான் அவளை பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது இங்கே வந்து அவள் முன்னாடி நின்ன மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ அழகாக அந்த குழந்தைக்கு வந்து பொறுத்து இருந்தது. அதுக்கு என்ன காரணம்னா அந்த ஹைட்டு, அந்த ஷோல்டரு, அது எல்லாமே வந்து அவளுக்கு ரொம்ப அழகாக பொருந்திருச்சு அஷ்மிதா. இதெல்லாம் வந்து போடுறதுக்கு வந்து பெரிய தவம் இருக்கணும். தவம் இருந்தால் ஒளியே தான்
இந்த மாதிரி எல்லாம் காளி வேஷமே போட முடியும். நான் வந்து ஒரு காளி வேஷம் போட்டேன் நான். நம்ம ராஜசுலோச்சனா அம்மாவோட ஹஸ்பண்ட் சிஎஸ் ராவ் சார் தான் வந்து டைரக்டரு. அப்போ வந்து சாமுண்டியா போட்டேன். அதாவது நாக்கு வந்து பெருசாக இருக்கும், அந்த மாதிரி சாமுண்டி வேஷம் போட்டேன். அதுக்கே வந்து எனக்கு ஒரு 4 நாள் வந்து ஃபீவரே வந்துருச்சு. ஏன்னா அந்த காளியெல்லாம் உள்ளே வந்தான்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் ரொம்ப அழகாக போட்டு அந்த உக்கிரமாகவே ஆடினீங்க பாருங்க. கொஞ்சம் கூட அந்த காளினா அவள் வேற. எப்படி அம்பிகாமாக்கு அந்த காளியை ஏன் பிடிக்குதுன்னு இப்போ தான் தெரியுது. அப்படி சும்மா உக்கிரமாக சும்மா அதிருதில்லைன்ற மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க. சான்ஸே இல்லை. கீப் இட் அப். அதாவது எங்க வீட்டு பொண்ணு ராதிகா. நான் நினைச்சு கூட பார்க்கல. வந்து நின்னோடனே என்ன யாரு என்ன எனக்கு வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டேன் நான். ஏன்னா அங்காயி வந்து செல்ல குழந்தை எல்லாருக்குமே. எப்பவுமே நீங்க யார் வேணாலும் அண்ணாமலையரை பார்க்க போனீங்கன்னா அங்காயை தாண்டி தான் போனோம். அவளை பார்க்காம யாருமே போக மாட்டாங்க. ஸோ அது வந்து அவ்வளோ அழகா பொருந்தி ராதிகா அம்மாவுக்கு வந்து எல்லாமே அங்க பாருங்களேன். அவங்க கிளி, அந்த கரும்பு, அந்த சூளம், என்ன தேவையோ அங்காய்க்கு வந்து எல்லாமே நீட்டா பண்ணியிருக்கா ராஜா. ரொம்ப அழகா பண்ணிட்டு கொடுத்துருக்கா. அங்காய் மட்டும்தான் மேல்மலையூர்ல மட்டும்தான் நம்ம வந்து அவளை வந்து, ஏன்னா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா கோயில்ல யாருமே சிலையை தொடக்கூடாது. ஏன்னா சிலைக்கு வந்து உயிர் இருக்கும், அதனால அது யாருமே தொடக்கூடாது. ஆனா அங்காயை மட்டும் நம்ம தொடறதுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. அவளை தொடலாம். அவள் நம்மளோட தாயின்றதுனால அவளை வந்து தொட்டு அவளை வந்து நம்ம வந்து ரொம்ப அந்த ஸ்பிரசமே வந்து வேற மாதிரி இருக்கும். நம்ம அங்காய் கிட்ட போயிட்டு வேற யாருக்காவது வேண்டினா கூட அது உடனே நடத்தி கொடுத்துருவா. நம்ம தான் போகணுன்னே கிடையாது. மற்றவங்களுக்காக கூட அவள் வந்து ரொம்ப அழகா வந்து பிளஸ் பண்ணுவா. இன்னைக்கு அங்காய் வந்து அப்படியே கூட்டிட்டு வந்துட்டீங்க. அவள் மேல்மலையில இல்லை, இந்த ஐயாவு மண்டபத்துல தான் இருக்கான்றது நிதர்சனமான உண்மை. ரொம்ப அழகா இருந்துச்சு கண்ணுங்களா. தேங்க்யூ. மகாலட்சுமி போட்டிருக்கீங்கல்ல, குழந்தை அழகா லட்சணமா இருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. அந்த குடத்தை கொடுத்து அந்த இதுவெல்லாம் கொட்டுற மாதிரி ரொம்ப அழகா பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி மகாலட்சுமிக்கு அந்த நாமம், அந்த திலகம் அழகா வந்திருக்கு. இதில் ஒரே ஒரு சின்ன விஷயம்தான், எலுமிச்சம்பழம் மாலை போடக்கூடாது. ஏன்னா பராசக்தி அவங்களுக்கெல்லாம் போடலாம், மகாலட்சுமிக்கு எலுமிச்சம்பழம் மாலை போட மாட்டாங்க. அது ஒரு மைனஸ் மட்டும்தான். பட் குழந்தை அழகாக நடந்து வந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தாங்க. அந்த அந்த ஒரு மாலை மட்டும்தான் அதை நீங்கள் பார்த்துருக்கலாம். அது மட்டும் போடாமல் இருந்திருந்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே அந்த பார்கடலில் அந்த அம்மா நடந்து வர மாதிரி இருந்தது குழந்தை. தேங்க்யூ வெரி மச். இன்னைக்கான நாள்ல வந்து எல்லாரும் ரொம்ப சிறப்பாக உட்காந்துட்டு இருக்கீங்க. இந்த அம்மன் மேக்கப் கான்டெஸ்ட்ல ஒரு முக்கியமான விஷயம் உங்க எல்லாருக்கும் நான் பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன், சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அம்மா என்னும் வார்த்தையிலே அன்பு பொங்கும் கனியுதல், அம்மனை வணங்கிடும் இந்த நாள் புனிதமான திருநாள். மங்கை முகமெல்லாம் அழகு மலர, மாயத்தால் அம்மா வீற்றிருக்கும் அன்னையரை கண்டு வியக்க, ஆடும் அழகும் ஆன்மாவும் ஒன்றாய் விளங்க, அம்மன் மேல் இன்பம் தீபம் எரிய
இன்றைய நாள் கலையும் கூடிய திருநாள். இது அரோரா பிளிஸ் ஈவென்ட்ஸ் மற்றும் ஜெம் டிவி இணைந்து வழங்கும் அம்மன் மேக்கப் கான்டெஸ்ட். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமே எல்லாருமே. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.